அவர் கொடுக்கப்பட்ட புகாரில் யார் இருக்கிறாங்களோ அவர்களை தான் கைது செய்ய முடியும். அதைத்தான் நான் சொல்கிறேன். இவர் என்ன சொல்கிறார், வாழைப்பழ கதை மாதிரி சொல்கிறார். பொள்ளாச்சி வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழைப்பழம் கதை மாதிரி பேசுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். மாற்றி சொல்ல முடியும், மாற்றி சொன்னா அந்த இருக்கையில் அமர முடியுமா? சொல்லுங்க, வேற என்ன சொல்ல முடியும்? அவரு காவல்துறை, நீங்களும் காவல்துறையை பார்த்திருக்கீங்க. முதலமைச்சர் காவல்துறை அவர் வசம் தான் இருக்கு, நீங்க முதலமைச்சர் இருக்கும்போது காவல்துறை உங்க வசம் தான் இருக்கு. ஆனா ரெண்டு பேரும் வேற வேற டேட்டா கொடுக்குறீங்க, எது உண்மை? அதாவது ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர் இருக்கிறீங்க, உங்களை விட எங்களுக்கு அதிகமாக தெரியாது. எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் சந்திக்கிறீங்க, எல்லா கட்சி தலைவர்களையும் சந்திக்கிறீங்க, இன்றைக்கு பல்வேறு இடங்களில் கருத்துக்களை பரிமாறுகிறீங்க, எல்லாரும் தெரியும். ஒருவர் புகார் கொடுக்கின்ற பொழுது தான் அந்த புகாரின் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்யப்படும். அந்த புகாரில் என்ன தெரிவிச்சிருக்காங்களோ அதை வச்சு தான் அவர் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கின்ற கம்ப்ளைண்ட் பேரில் அவர் கொடுக்கப்பட்ட புகாரில் யார் இருக்கிறாங்களோ அவர்களை தான் கைது செய்ய முடியும். அதைத்தான் நான் சொல்கிறேன். இவர் என்ன சொல்கிறார், வாழைப்பழ கதை மாதிரி சொல்கிறார். 10 நாளைக்கு முந்தி கொடுத்தாங்க. எந்த அடிப்படையில் 10 நாளைக்கு முந்தி கொடுக்குறீங்க? என்ன டேட்டா சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி தெரியும்? 10 நாளைக்கு முந்தி நீங்கள் போய் கொடுத்தாங்க அப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? நாங்கள் எஃப்ஐஆர் போட்ட டேட்டை சொல்கிறோம், கிரைம் நம்பரை சொல்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.